துறைதோறும் துறைதோறும் தமிழ் விடுதலை ஆகிட நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற இந்நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தோழர் செந்தமிழ் வாணன் அவர்களே, ஆய்வறிஞர் ஐயா இரா சிங்காரவேலனார் அவர்களே, தமிழில் வழிபாடு குறித்து உரையாற்றிய ஐயா சிவ வடிவேலனார் அவர்களே, நீதிமன்றத்தில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டிய வழக்குரைஞர் ஐயா சுப தென்பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே பன்னிசைத்த பாவலர் கீர்த்தி அவர்களே, தொடக்க உரை ஆற்றிய பெரியவர் அருட்கண்ணனார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் துறைதோறும் தமிழ் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்க எல்லா பணிகளையும் தள்ளிவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் சான்ற தமிழ் மறவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்பாக காலையில் 3 நாளாக தொடர்ச்சியாக எல்லோருக்கும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் பல்வேறு வேலைகள் இருப்பதாக சொன்னார்கள். 1 மணி நேரம் கூட ஒதுக்க முடியாதா என்ன வேலை என்று நமக்கு தெரியவில்லை. தமிழர்கள் இந்த நிலையில் தான் இன்று வரை இருக்கிறார்கள். இதுதான் கேவலத்திற்குரிய ஒன்று. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிட்டு ஆட்சியை பிடித்தவர்கள் எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்று நம்மை தேட வைத்திருக்கிறார்கள். நகராட்சி கட்டடங்களிலும் மாநகராட்சி கட்டடங்களிலும் பேரூர் ஊராட்சி கட்டடங்களிலும் வெளியே முகப்பிலே தமிழ் வாழ்க என்று வைத்துவிட்டு உள்ளே தமிழை குழி தோண்டி புதைப்புக்குண்டான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் வாழ்க என்று எழுதி வைத்து விட்டால் வாழாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் வாழும். எப்படி வாழும்? உலக பந்தில் எங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழை எவனாலும் அழிக்க முடியாது. நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போது நகைச்சுவை வினாவிடை சொல்வார்கள். தண்ணீரே கல்லை போட்டால் ஏன் மூழ்குகிறது? நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், அது எடை அதிகமாக இருப்பதால் மூழ்கி விடுகிறது. இல்லை, அதற்கு நீச்சல் தெரியாது, அதனால் மூழ்கி விடுகிறது என்று நகைச்சுவையாக சொல்லுவார்கள். அதை போல உலகத்தை அழிக்க முடியாது. ஏன்? உலகத்தை நம்மால் அழிக்க முடியாது. மாந்த ஆற்றல் அவ்வளவுக்கு இல்லை. இயற்கையால் மட்டுமே முடியும், நம்மால் முடியாது என்று சொன்னேன். அதற்கும் நகைச்சுவையாக சொல்வார், இல்லை, உலகத்தை எவராலும் அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய ரப்பர் கிடையாது அழிப்பதற்கு, அப்படி என்று நகைச்சுவையாக சொல்வார். நான் சொல்லுகிறேன், நகைச்சுவையாக அல்ல, உண்மையாகவே சொல்ல, தமிழை எவனாலும் அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? தமிழை அழிப்பதற்கு அதைவிட ஆற்றல் சார்ந்த தகுதி வாய்ந்த ஒரு மொழி இதுவரை பிறக்கவே இல்லை, இனி பிறக்க போகும். அதனால் தமிழ் வாழும். ஆனால் நம்முடைய இலக்கு தமிழ் வெல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய இலக்கியத்தில் 26,350 வரிகள் கொண்ட இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் இருப்பதால் அதை அன்றைக்கு செக் குடியரசு நாட்டினுடைய ஒரு அறிஞன் சொன்னான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது செவ்வியல் மொழிக்குரிய தகுதி பெற்றிருக்கிறது என்று கமில் சுவலமில் என்று ஒரு அறிஞர், பேரறிஞன் சொன்னான். செய்யும் நடையிலே கிரேக்கத்தையும் இலக்கிய பெருமையில் லத்தீனையும் வெல்லக்கூடிய ஆற்றல் கொன்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று மேலை நாட்டு அறிஞன் வின்ஸ்லே சொன்னான். இத்தகைய ஆற்றல் சான்ற மொழியை எப்போது இந்தியா செம்மொழியாக அறிவித்தது? 2009 அக்டோபர், இதே மாதம், நாளைக்கு 12ஆம் நாள் அறிவித்தது. இதற்கு முன்னாலேயே ஆப்பிரிக்கா கண்டத்திலே உள்ள செனகல் நாட்டில் உள்ள தாக்கர் பல்கலைக்கழகம் தமிழை செவ்வியல் மொழியாக அறிவித்து அதற்கான இருக்கையும் ஒதுக்கி வைத்தது. இங்கே என்ன செய்தார்கள்? பாரசீகத்தையும் அரபியும் சமஸ்கிருதத்தையும் செவ்வியல் மொழியாக அறிவித்தார்கள். முன்னாலே ஒரு ஆற்றல் சான்ற மொழி. இப்போ செம்மொழியாக அறிவித்த போது என்ன அறிவித்தார்? 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி என்று சொன்னார்கள். தெலுங்கே 1000 ஆண்டுக்கு முந்தைய மொழி. தெலுங்கு தமிழிலிருந்து பிறந்ததுன்னா அப்ப தமிழ் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி? இப்படி நம்ம கீழ்மைப்படுத்தும் அளவுக்கு அந்த அறிவிப்புகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்னாலே வியக்கத்தகு எகிப்திய பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்திய மொழி இல்லை. 2800 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரோமாபுரி மன்னர்களால் கட்டி காக்கப்பட்ட லத்தீன் மொழி இன்றைக்கு எவருக்கும் தாய்மொழியாக இல்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தர் தம் அரிய கருத்துக்களை பரப்பினாரே பாலி மொழி, அது அறவே அழிந்து போய்விட்டது.
2300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகத்தையே வென்று என் காலடியில் வைப்பேன் என்று சூளுரைத்தானே அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் இங்கே எல்லோரும் மாவீரன் என்று சொல்லுவார்கள். நான் சற்று அதில் முரண்படுகிறேன். 10,000 போர்க்கப்பல்களையும் 16 ஆண்டு காலம் தொடர் போரில் ஈடுபட்டிருந்த ராஜேந்திர சோழன் தான் முதல் மாவீரன். அந்த ராஜேந்திர சோழனுக்கு அடுத்தார் போல் ஒரு மாவீரன் மேதகு பிரபாகரன். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த கிரேக்க மொழி பேசினானே அலெக்சாண்டர், கிரேக்கம் இன்றைக்கு திரிந்து விட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயேசுநாதர் தம் அரிய கருத்துக்களை பரப்பினாரே, ஹீப்ரு மொழியினுடைய கிளை மொழி அரமிக், அது திரிந்து விட்டது. இந்த உலகத்திலே எங்களுடைய சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழி, அதற்கு இணையான மொழியே இல்லை என்று தம் மூத்தை வாயால் ஊர்தோறும் முழங்கிக் கொண்டு வருகிறார்களே. அந்த சமஸ்கிருதம் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்திய துணைக்கண்டத்திலே நேருக்கு நேர்கூட இருவர் பேசிக்கொள்ளாத ஒரு மொழி. அதுதான் அந்த மொழி இன்றைக்கு தொல்பொருள் காப்பகத்திலே காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எவரும் பேசாத மொழி. கலப்பு கூட அதில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மொழி மக்களோடு பழகும் போதுதான் அது கலப்பு ஏற்படும். கலப்பு கூட வருவதற்கு வாய்ப்பில்லை. அது ரொம்ப கவனமாக காப்பகத்திலே வைத்திருக்கிறார். இப்படி பழம்பெரும் மொழிகள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் தானும் வாழ்ந்து சிறந்து தம் தோழமை மொழிகளெல்லாம் அழிந்து போன பின்பும் இன்றளவும் இலக்கிய இலக்கண வளமை குன்றாமல் உயிர்ப்போடு மனிதகுல நீண்ட நெடிய வரலாற்றிலே உலா வந்து கொண்டிருக்கிற ஒரே மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும்தான். இன்றளவும் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் நம் மொழி இருக்கிறது. இந்த மொழியை, இவ்வளவு சிறந்த மொழியை வெறும் கருவி, இது கருத்தை மட்டுமே பரிமாறிக்கொள்ளுகிற கருவி என்கிறார்கள். அது யார் சொல்லுவார்களோ, நிறைய கூட்டங்கள் கேட்டிருக்கிறேன். கம்யூனிஸ்ட் தோழர்கள் இது எல்லா கூட்டங்களும், மொழி என்பது வெறும் கருவிதான். அவன் கொடியிலே கருவிதான் வைத்திருக்கிறான். அவனுக்கு அதுதான் வரும் சிந்தனை. எப்போது அது கருவியாக வரும்? மொழி என்பது என்ன? முதலாவது, மாந்தனின் உள்ளுயிரில் தோன்றி உணர்வுகளுக்கு ஏற்ப அது முகிழ்த்து வரும். அந்த வெளிப்பாடு ஒரு இயற்கையின் வெளிப்பாடு. அது வளர வளர ஒரு தொகுதிகளாக விரிவடையும், ஒளி தொகுதிகளாக வெளிவந்து விரிவடையும். அந்த ஒளி தொகுதிகளாக விரிவடைந்த அந்த தொகுப்பு கருத்துக்களை உள்ளீடாக கொண்டு வெளிப்படும். அதுதான் மொழி. இந்த மொழி எல்லாம் சரியும் உள்ள அத்தகைய மொழி ஒரு இலக்கிய வளமையும் இலக்கண வளமையும் செம்மாந்த இலக்கண வளமையும் பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அது மொழிக்குரிய முழு நிறைவு பெற்றிருக்கும். இதையெல்லாம் கடந்த மொழி நம்முடைய மொழி. இந்த மொழியை வெறும் கருத்தை மட்டுமே பரிமாறிக்கொள்ளுகிற மொழி என்று சொல்லுகிறார். யாருக்கு அது வெறும் கருத்தை மட்டுமே பரிமாறிக்கொள்ளுகிற மொழியாக இருக்கும்? இசை வேண்டுமா? அங்கே தெலுங்கு. இறை வழிபாடா? அங்கே சமஸ்கிருதம். பிழைப்புக்காக அலுவல் செல்ல வேண்டுமா? அங்கே ஆங்கிலம் அல்லது பிரிதொரு மொழி. இப்படி தேவைகளுக்கேற்ப ஒரு மொழியை தேர்வு செய்து கொள்ளுகிற சிறுபான்மை குழுக்களுக்கு வேண்டுமானால் மொழி என்பது வெறும் கருத்தை மட்டுமே பரிமாறிக்கொள்ளுகிற கருவியாக இருக்கலாம். நம்மை பொறுத்தவரை நம் தமிழ் மொழி அத்தகைய மொழி அல்ல. இது அன்பை பரிமாறும், அறிவை பரிமாறும், உண்மையை பரிமாறும், உணர்வை பரிமாறும், ஒழுக்கத்தை பரிமாறும், ஏன் உயிர் இயக்கத்தையே பரிமாறும். அத்தகைய ஆற்றல் சான்ற மொழி நமக்கு தாய்மொழியாக வாய்த்திருக்கு. இந்த மொழியிலே, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மொழியிலே படிக்காதே என்று நம்மை தடுத்தார்கள். அதுதான் பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி. இந்த மண்ணிலே பிழைக்க வந்தவர்கள், தஞ்சமுக வந்தவர்கள் இந்த மண்ணிலே பிழைத்துக் கொண்டு இந்த மண்ணின் மக்களின் மொழி தாய்மொழி படிக்காதே பேசாதே என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிற போது இருந்த அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. எல்லா வளமும் இருக்கிறது, இதுல ஒன்றுமே இல்லை, தூக்கி எறியுங்கள், தமிழ் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். தமிழ் படிக்காதே என்று சொன்னார்கள். பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இளந்தனம் உரிமையை எய்திட தடுக்கும் இழிஞரின் செவிபட அறை. கனித்தமிழ் நிலத்தில் கண்ணெனும் தமிழில் கற்பதுதானே சரி. தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய பகையை தனலிட்டே உடன் எரி. தமிழ் வழங்கிடத்தில் தாய்மொழி வழியா தமிழர் படிப்பதா பிழை. அமிழ்ந்தவர் எழுந்தால் அயலவர்க்கென்ன அயர்வதா நீ முனைந்துழை. பிறந்த நம் மண்ணில் பீடுறும் தமிழில் பேசுதற்கோ ஒரு தடை. மறந்த பண்பாட்டை மறவர்கள் மீட்க மறிப்பவர் எவர் கொடிருடை. கொடிரு என்று சொன்னால் கண்ணம் என்று பொருள். திருக்குறளிலே வரும் கொடிரு என்று. எவனாவது தமிழை பேசாதே படிக்காதே என்று சொன்னால் அவன்
கன்னத்திலே ஓங்கி ஒன்று வெய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பாவலரீர். முத்தமிழ் தரையில் முதுதமிழ் மொழியில் முறைபட பயில்வதா தீது, எத்துறை அறிவியும் ஏற்கும் எம் தமிழே. எந்த துறையாக இருந்தாலும், அது சட்டத்துறை, வேளாண் துறை, பொறியியல் துறை, மருத்துவத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் தமிழால் முடியும். அதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் ஈழத்திலே நம் தமிழர்கள். தமிழால் முடியும். எத்துறை அறிவையும் ஏற்கும் எம் தமிழே, இனி உங்கள் பருப்பு வேகாது என்று சொன்னார் பாவலர். இந்த ஆற்றல் சான்ற மொழியை நம்மை படிக்க விடாமல் தடுத்தார்கள். நாம் இளைஞர்கள் நிறைய பேர் வருவார்கள், சில செய்திகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். ஏனென்றால் இந்த தலைமுறைக்கு நாம் அதை சொல்லியாக வேண்டும். கடந்த காலத்திலே நமக்கு எல்லாம் மறைக்கப்பட்டது, மறுதளிக்கப்பட்டது. தமிழே ஒன்றுமில்லை என எல்லாம் இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் இருக்கிறது. நாம் நிறைய இழந்திருக்கிறோம் தோழர்களே, 1 2 அல்ல, எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். பார்ப்பானை நாம் எதிர்க்கிறோம். 2000 ஆண்டுகளாக அவனுடைய செயல்களை எல்லாம் எதிர்த்து கொண்டு வருகிறோம், அது வேறு செய்யும். ஆனால் எங்குமே பார்ப்பான் இதுவரை தமிழை படிக்காதே என்று சொல்லவே இல்லை. நம் கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சமற்கிருதத்தை படிக்காதே என்று சொன்னான். அந்த அளவில் நீ எதுக்கு படிக்கிறேன்னு கேட்கிறான். படிக்க வேண்டாம். சமற்கிருதத்தை படிக்காதே என்று சொன்னான். பார்ப்பான் பாரதி கூட என்ன சொன்னான்? தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னான். தமிழை பரப்பு என்று சொன்னான். படிக்காதே என்று சொல்லவில்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுவோம் என்று சொன்னான். ஏன் இன்றைக்கு செவ்வியல் மொழியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே? இந்த தமிழ் செவ்வியல் மொழியாக ஆக வேண்டும் என்று முதல் குரல் எழுப்பியது யார்? சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற பரிதிமார் கலைஞர். அவர் ஒரு பார்ப்பனர். அவர்தான் செம்மொழி ஆக்க வேண்டும் தமிழை, அதற்குரிய தகுதிகள் எல்லாம் அந்த மொழிக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? பார்ப்பான் நம்மை சமற்கிருதம் படிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்று அவன் பக்கம் நம்மை ஏவி விட்டு, அவனோடு மோத விட்டு, நம்முடைய காலங்களை எல்லாம் விரயமாக்கி, ஏன் எங்களை சமற்கிருதம் படிக்க வேண்டாம் என்று சொன்னாய் அவனிடம் சண்டையிட்டுக் கொண்டு தமிழே நம்மை படிக்காமல் செய்து விட்டார். ஏன்னா தமிழ் படித்தால் நம் பிள்ளைகள் அறிவாளிகள் ஆகி விடுவார்கள் அல்லவா, எல்லாம் தெரிந்து விடும். அதனால் தமிழை படிக்காமல் மிக சூழ்ச்சியாக திட்டமிட்டு திசை திருப்பினார்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். இதை ஒரு எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இதெல்லாம் திட்டமிட்டு நடந்த செய்திகள், கவனிக்க வேண்டும். இத்தகைய ஆளுமையான மொழிகளை நாம் இழந்திருக்கிறோமே, நாம் என்ன செய்ய போகிறோம்? எவ்வளவு பணிகள் இந்த மண்ணிலே நமக்கு இருக்கிறது. ஐயா அருட்கண்ணனார் எனக்கு நேற்று பேசுகிற போது சொன்னார், நீங்கள் பேசுகிற போது என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரே வழி இருக்கிறான், இறுதியிலே சொல்லுகிறேன். நாம் என்ன செய்வோம்? இப்ப இந்த கூட்டத்திற்கு எத்தனை பேர் வந்திருக்க வேண்டும்? நான் எனக்கு தெரிந்து ஒரு 50 பேருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். அவர்கள் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் வெட்டி முடிக்கவில்லை, வீட்டில் தான் இருப்பார், நன்றாக தெரியும். வர முடியாது. அவருடைய நோக்கம் எண்ணம் செய்யலாம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் அவர்கள் கற்பிக்கப்பட்டது அப்படி. அதனால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். பகுத்தறிவு புகுத்தி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன பகுத்தறிவு? எங்களிடம் இல்லாத பகுத்தறிவாடா? வள்ளுவன் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் எங்களுக்கு பகுத்தறிவை வாரி இறைத்திருக்கிறார்கள். புதிதாக எவரும் இந்த மண்ணிலே பிழைக்க வந்தவரெல்லாம் எங்களுக்கு பகுத்தறிவு சொல்லித்தர தேவையில்லை. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். தெய்வத்தால் ஆகாது. தெய்வ ஆற்றலை பின்னுக்கு தள்ளி மாந்த முயற்சியை முன்னுக்கு வைக்கிறார். மனிதன் முயற்சி மேற்கொண்டால் முடியும், தெய்வத்தால் கூட ஆகாது என்று தெய்வத்தை பின்னுக்கு தள்ளுகிறார். இது இறை மறுப்பு அல்ல, மூட நம்பிக்கையை ஒழிப்பது, அவநம்பிக்கையை ஒழிப்பது. இங்கே நம்முடைய சிவகாலேசன் சொன்னார், நான் நாத்திகன். நாத்திகன் என்றால் இறை மறுப்பாளர் அல்ல. நாத்திகன் என்றால் மடமையை எதிர்ப்பவன், மூட நம்பிக்கை எதிர்ப்பவன் தான் நாத்திகன். இறைவனை எதிர்ப்பவன் நாத்திகன் அல்ல. அதுபோல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக வள்ளுவர் அதை சொல்லுகிறார். எங்கள் சித்தர் சொல்லாத பகுத்தறிவா? நட்டகல்லும் பேசுவோ நாதன் உள்ளிருக்கையில். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். எவர் மனதும் புண்படுத்தாமல் சொல்லுகிறார். மடமையை ஒழிக்கிறார். நட்ட கல்லிலே கடவுள் இல்லை, உள்ளத்திலே இருக்கிறார். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கொட்டி வைத்த செங்கலை நட்டு வைத்து கடவுள் என்பதா? எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். வள்ளலார் சொல்லவில்லையா, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகட்டும் என்று? இது பகுத்தறிவு இல்லையா? என்ன பகுத்தறிவு? நாங்கள் சொல்லாத பகுத்தறிவு, எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் சொல்லாத பகுத்தறிவு நீங்கள் புதிதாக வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. இறை மறுப்பு என்பதும் இறை ஏற்பு என்பதும் அவரவர் சொந்த விருப்பம். அதில் தலையிடுவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. சமயம் சாராத ஒரு நாடு உலகத்தில் உண்டா காட்ட முடியுமா உங்களால்? எல்லா நாடுகளும், உலக பந்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சமயத்தை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லை, சமயத்தை மறுதளிக்க முடியாது. சமயம் சார்ந்திருக்கு நாடுகள். இன்னும் சொல்ல போனால் இந்த கண்டுபிடிப்பு தாய்மொழியிலே படிக்காதே என்று சொல்லுகிறார்களே,
தாய்மொழியில் படிக்காமல் எவன் ஒருவனாலும் எந்த ஒரு கண்டுபிடிப்புகளையும் கொடுக்க முடியாது. அவன் சிந்திக்கிற பொழுது தாய்மொழியிலே தான் சிந்திக்க முடியும். வெளிப்படுத்துகிற போது பிற மொழியில் கூட வெளிப்படுத்தலாம். அது மொழி மாற்றம் செய்து வரும், சில நொடிகள் எடுத்துக்கொள்ளும். தாய்மொழியில சிந்திப்பதை உடனே சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் சிந்திப்பது என்பது தாய்மொழியில நடக்கும். இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற ஒளி வாங்கி, கட்டி கொண்டிருக்கிற கடிகையாரம், ஓடிக்கொண்டிருக்கிற மின் விசிறி, இருந்து கொண்டிருக்கிற மின் விளக்குகள், அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கிற அலைபேசி, பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி, கேட்டுக் கொண்டிருக்கிற வானொலி, அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடித்தவன் அவனவன் தாய்மொழியிலே படித்து கண்டுபிடித்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. தாய்மொழியை படிக்காத எவனும் எந்த கண்டுபிடிப்பையும் இந்த மண்ணுக்கு இதுவரை வழங்கியதில்லை. அந்த தாய்மொழி கல்வி இங்கு புறக்கணிக்கப்பட்டது. சமயம் சாராத நாடுகள் இல்லை என்று சொன்னாலும் சமயம் சார்ந்த நாடுகள் தான் இருக்கிற. இந்த கண்டுபிடிப்புகளாம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை வழங்கினாலே அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் இறைப்பற்றாளர்கள் தான், இறை நம்பிக்கை உள்ளவர்கள். அவன் கண்டுபிடித்தான் என்பதற்காக புறந்தள்ளி விட முடியுமா? பகத்தறிவு என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் முடியாது. ஒரு போலியான எல்லாம் தனக்குத்தான் தெரியும் என்று சொல்லிக் கொண்டு தெரியும். நம்மிடம் எல்லாமே இருக்கிறது, இதை ஏன் இழந்தோம் என்று திரும்ப திரும்ப நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்கிறது. இங்கே ஐயா அவர்கள் பேசினார்கள், சிவவேலனார் அவர்கள், வடிவேலனார் அவர்கள். வழிபாட்டு தளத்திலே நம்முடைய தமிழ் இல்லையே. காரணம் யார்? இறைவனை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் இறைவனோடு நம்முள்ள தொடர்பையும் துண்டித்து விட்டார்கள். எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் கடைசியில் ஒரு விடை கிடைக்கும். அதை நான் இறுதியாக சொல்லுகிறேன், யார் காரணம் என்னவென்று. நான் விரும்புகிற கடவுள், நான் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள், என் மனதில் ஆழ் மனதிலே உட்கார்ந்து இருக்கிற அந்த கடவுளை, அந்த கடவுளிடம் என் முறையீடுகளை சொல்ல வேண்டும், என் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும், எண்ணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த என் தாய்மொழியிலே தான் நான் சொல்லுவேன். நான் சொல்லுகிற என் தாய்மொழி என் கடவுளுக்கு, நான் விரும்புகிற கடவுளுக்கு தெரியவில்லை, புரியவில்லை என்றால் அந்த கடவுளே தேவையில்லை, போ என்று சொல்வேன். என்னுடைய கடவுளை என் மொழியிலே நான் வழிபடுவேன், என் எண்ணங்களை நான் என் மொழியிலே சொல்வேன். எனக்கு என்ன தடை இருக்கிறது? அதுக்கு இன்னொரு மொழி சமஸ்கிருதம் உள்ளே எதற்கு வந்தது? பாவேந்தர் இறை மறுப்பாளர் தான். ஆனால் எங்கள் தமிழர்கள் வழிபடுகிற கோயிலிலே தமிழில்தான் அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று சொன்னார். தெற்கோதும் தேவாரம் திருவாய் மொழி என தேர் இருக்க செக்காரம் இறைச்ச வேத பாராயணம் என் திருக்கோயில் வான் சொற்கோவின் நற்போற்றி திரு அகவல் செந்தமிழில் இருக்கும் போது கற்கோயில் உட்புறத்தில் கால் வைத்தது எவ்வாறு சகத்திரநாமம் என்று கேட்டார். தமிழ் கடவுள் என்று சொல்லுகிறோம் முருகனை. உலகத்தில் எங்கேயாவது சொல்வார்களா? தெலுங்கு கடவுள், மலையாள கடவுள், இங்கிலீஷ் கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் முதன்மை தருகிறோமோ அந்த இறைவனுக்கு கொடுக்கிறோம். இறைவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மொழியை நேசிக்கிறோம். மொழியோடு நாம் வணங்குகிற கடவுளையும் தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். மொழி அத்தகைய முதன்மையானது. நமக்கு மொழி இன்றி எதுவுமே இல்லை. இமயம் போல் உயர்ந்த ஒரு நாடும் தன் மொழியில் தாழ்ந்தால் வீழும் என்பது வரலாறு. பாவேந்தன் சொல்வான் அல்லவா, இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு வாய்த்திருக்கும் நல் அமுது என்று சொல்வான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடேன், தமிழின் மேன்மையை தடுத்தவன் எவனாயிரும் என் தாயே தடுத்தாலும் விடேன் என்று சொல்லுவார். தமிழுக்கு கேடு வந்திருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? புரட்சி செய்ய வேண்டும். புரட்சிக்கான வழிகளை எல்லாம் நாம் கண்டு இளைஞர்களிடம் சொல்ல வேண்டும். அதற்கு அந்த கூட்டத்துக்கு இளைஞர்களை வரவழைக்க வேண்டும். நாம் நம்ம 60 அகவை கடந்தவர்கள் தான் பெரும்பாலும் இங்கே கூடியிருக்கிறோம். இளைஞர்கள் வருவதில்லை. அவருடைய செயல் எண்ணம் எல்லாம் வேறு மாதிரியாக திசை திருப்பப்பட்டு, ஆண்கள் எல்லாம் மதுக்கடையிலே மயங்கி கிடக்கிறார்கள், பெண்கள் எல்லாம் தொலைக்காட்சி பெட்டிக்குள் நுழைந்து விட்டார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது எனக்கு ஒரு கலக்கமாகவே இருக்கிறது. அடுத்த நூற்றாண்டுக்குள்ளாவது தமிழ் விடுதலை பெறுமா என்கிற ஒரு பெருமூச்சு இருக்கிறது. இந்த தமிழை படிக்காமலே தொடக்கல் அண்ணா 1968 முதலமைச்சர் 67 ஆன போது 68 ஒரு அரசாணை பிறப்பித்தார். 1/24/1968 அன்று அண்ணா அரசாணை பிறப்பித்தார். என்ன தெரியுமா? பயிற்று மொழியாக வட்டார மொழியும் தாய்மொழியும் இருக்கும், 2வது மொழியாக ஆங்கிலம் இருக்கும் என்று சொன்னார். அவர் போட்ட முதல் ஓட்டை அதுதான். 50 ஆண்டுக்கும் மேலாக இன்று வரைக்கும் தமிழ்நாட்டு கல்வியை நாம் மேம்படுத்த முடியாமல் சிக்குண்டு கிடக்கிறோம். அவர் அன்றைக்கு மட்டும்
பயிற்று மொழியாக தமிழ் மட்டுமே இருக்கும், இரண்டாவது மொழியாக ஆங்கிலமோ பிறகு ஒரு மொழியோ இருக்கும் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டு கல்வி மேம்பட்டு இருக்கும். இந்த போராட்டம் நமக்கு தேவையில்லை, இந்த கூட்டமும் நமக்கு தேவையில்லை. ஆக அண்ணா செய்த பெரும்பிழை அதுதான், அது இன்னும் நீடிக்கிறது. இது யாரும் மறுத்துவிட முடியாது. எவ்வளவோ சிக்கல்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே போனால் நமக்கு எரிச்சல் வருகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த தலைமுறை எப்படி அழைத்து செல்வது தமிழை மீட்பதற்கு? நடிகன் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வேதனையாக இருக்கிறது. அறமன்றத்தில் இவர் சொன்னார், இப்ப அறமன்றத்தில் நான் கூட நிறைய என்னுடைய வழக்குகள் தொடர்பாக போவேன். அங்கே ஆங்கிலத்திலே பேசினா மெத்த அறிவாளியாக கருதி கொள்வார்கள். அவனுக்கு ஒரு வசதி, ஐயா வழக்கறிஞர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனடா இவன் ஆங்கிலத்தில், அவன் வேற ஏதோ குடும்ப கதையை பேசிக் கொண்டிருப்பார்கள் இரண்டு வழக்கறிஞர்கள். நம்ம வழக்கை தான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், இவன் நினைத்துக் கொண்டிருப்பான். உண்மையிலே பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு என்ன பேசுகிறான்னு தெரியாது. தெரிந்தால் அவனும் கூட கொஞ்சம் சொல்லுவான், ஐயா இது இப்படி நடந்து, நீங்க சொல்ற மாதிரி இப்படி நடந்துச்சுன்னு கூட சொல்லுவான், எடுத்து கொடுப்பான் சில செய்தியை. ஆகவே உயர் நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் முதல் தமிழர்களாக இருக்க வேண்டும். கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களும் தமிழர்களாக இருக்க வேண்டும். நீதிபதிகள் கீழமை நீதிமன்றங்களும் தமிழர்களை அமர்த்த வேண்டும். சட்டக்கல்லூரியிலே தமிழை பயிற்சி மொழியாக ஆக்க வேண்டும். நீங்கள் வாதிட வேண்டும், வழக்கறிஞர்கள் தமிழிலே வாதாட வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அடிப்படையிலே தமிழ் கல்வி இல்லை, எப்படி வாதிடுவார்கள் அவர்? அடிப்படையில் இருந்தே தமிழ் வர வேண்டும். தொடக்க கல்வியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தமிழிலே படித்தால் தான் அவனால் வாதிட முடியும். சட்ட புத்தகங்கள் அனைத்தையும் தமிழ் மொழிபெயர்க்க வேண்டும், இல்லை என்றால் நடக்காது. எவ்வளவு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஐயா வழக்கறிஞர் பேசினார். இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பார்கள்? தமிழை உயர்த்தி தமிழை முதன்மைப்படுத்துகிற ஒரு செயலை இந்த அரசு செய்யுமா? இது தமிழர்களுக்கான அரசு என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? செய்யாது. இதே தெலுங்கில் செய்ய சொல்லுங்கள், எல்லா வேலையும் செய்வார்கள். கடிந்து வந்து ஆந்திராவில் இருந்து கூட வருவார்கள், மூட்டை கட்டி கொண்டு பணத்தை இறைப்பதற்கு தெலுங்கிலே வாதிடலாம் என்று சொல்வார்கள். தெலுங்கு நாடாய் போய்விட்டது. அதை முதல் நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த தமிழர் நாடுல இப்போது ஒரு மாநாடு போல் நடத்தினார், கல்வி தொடர்பான ஒரு மாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் யாரை அழைக்க வேண்டும்? சிறந்த தமிழ் கல்வியாளர்களை அழைக்க வேண்டும். திரைப்பட நடிகர்களை அழைத்து வந்து, ஆந்திராவிலிருந்து அழைத்து வந்து மாநாடு நடத்துகிறார். என்ன கூத்து இது? இதெல்லாம் எப்படி மக்களிடத்தில் நாம் சொல்ல போகிறோம்? ஐயா சொன்னார்களே, தெருத்தரவா போய் சொல்ல வேண்டும். அரங்கத்துக்குள்ளே சொன்னால் இது பயன் இல்லை. நாம் வீதி வீதியாக போக வேண்டும். எவ்வளவோ மனக்குமுறல்கள் எல்லாம் இருக்கிறது நம்மிடத்திலே. நம் பிள்ளைகளை நாம் தவறாக கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் வரையில் நம் பிள்ளைகளுக்கு சரியான கற்பித்தல் இல்லை. நாம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்களை இந்த தமிழுக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் பாராட்டிய அந்த அறிஞர் பெருமக்களை நம் பிள்ளைகளிடத்திலே நாம் சொல்ல தவறிவிட்டோம், அவர்களை அறிமுகப்படுத்த நாம் தவறிவிட்டோம். நம்முடைய பிழை, குற்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் தாத்தா யாரு? நம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கோம்? நம் தாத்தா காந்தி, நம் மாமா நேரு, நம் தந்தை பெரியார், இதைத்தான் சொல்லிக் கொடுத்தோம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்பில்லாத அந்நியர்களை நம் பிள்ளைகளுக்கு ஐக்கியமாக்கி நெருக்கமாக வைத்ததன் விளைவு இதெல்லாம். நம் முன்னோர்களை இந்த தமிழுக்கும் இந்த மண்ணுக்கும் இனத்திற்கும் பாடாற்றியவர்களை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டது. நம் தாத்தா யார் என்று சொல்ல வேண்டும். இந்தியாவின் மானம் கப்பல் ஏறக்கூடாது என்பதற்காக தன்மானத்தோடு கடலில் கப்பல் செலுத்தினானே வ.உ. சிதம்பரம் பிள்ளை. எத்தனை பேருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும்? எவ்வளவு பெரிய அறிஞர், பாரத்லா பட்டம் பெற்றவர். சிறை கொட்டிலே எத்தனை துன்பங்களை அனுபவித்தார் அவர். சிறையிலே எல்லோருமே அன்றைக்கு இருந்தார்கள். காந்தி, நேரு எல்லோருமே சிறையில் இருந்தார்கள், வ.உ.சி. உட்பட. ஆனால் காந்திக்கும் நேருக்கும் அங்கே எழுதுகோலும் தாளும் கொடுக்கப்பட்டது, பேனாவும் பேப்பரும் கொடுத்தார்கள். அவர்கள் கடிதம் எழுதினார். காந்தி கடிதம் எழுதினார், நேரு தன் மகளுக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான் கடிதம் எழுதினார். ஆனால் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரத்திற்கு என்ன கொடுத்தார்கள்? தாளும் எழுதுகோலுமா கொடுத்தார்கள். 250 கிலோ எடை உள்ள செக்கையும் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அந்த செக்கை கொடுத்தார்கள் இழுக்க சொல்லி. அது மட்டுமல்ல தோழர்களே, அவருடைய வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டது. நேருடைய வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்படவில்லை, அம்பேத்கர் அவர்களுடைய உரிமம் பறிக்கப்படவில்லை, காந்தியினுடைய உரிமம் பறிக்கப்படவில்லை, ராஜாஜின் உரிமம் பறிக்கப்படவில்லை. செக்கிழுத்த செம்மல் சிதம்பரனாரின் உரிமம், வழக்கறிஞர் உரிமம் மட்டும் பறிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? இங்கே ஐயா அவர்கள் இலவசமாக வாதாடுகிறார். அதுபோல் சிதம்பரனார் அவர்கள் அந்த மக்களுக்காக இலைவயமாக வாதாடினார். அதனால் உரிமம் பறிக்கப்பட்டது. பஞ்சாபிலே லாலா லஜபதி ராய், மராட்டியத்திலே பாலகங்காதர திலகர், வங்காளத்திலே விபின் சந்திரபால்,
தென்னகத்திலே நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை விடுதலை கால போராட்டத்திலே இவர்கள் எல்லாம் முதன்மை தாங்கி நின்றவர்கள், எல்லாரும் தலைமை தாங்கி நின்றவர்கள். அத்தனை பெரிய ஆற்றல் உள்ளவர். பாரத்லா பட்டம் பெற்றவர். தன் சொத்தை எல்லாம் இழந்தார். கடைசியிலே மன்னனை விற்று பிழைத்தார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக நன்னூலுக்கு உரை எழுதி பிழைத்தார். தமிழ்தான் அவருக்கு கடைசியில் சோறு போட்டது. சுரேசியம் அவருக்கு சோறு போடவில்லை. அந்த செம்மலை, செக்கிழுத்த செம்மலை நம் பிள்ளைகளுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். நம் தாத்தா யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள். நம் தந்தை யார்? தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவித்த மறைமலை அடிகளார் என்று சொல்லிக் கொடுங்கள். நம் மாமா யார்? வரிசையாக சொல்லுங்கள். புரட்சி பாவலர் பாவேந்தர், தமிழறிமா பாவலர் பெருஞ்சித்திரனார், மொழிநாயர் தேவநேய பாவாணர், கலிய பெருமாள் ஐயா, சொல்லுங்கள். வரிசையாக நம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள். தவறுதலான கற்பித்தலின் காரணமாக நம் பிள்ளைகள் நம் முன்னோர்களை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டார். இனி வருங்காலத்தில் அந்த பிழையை நாம் செய்துவிடக் கூடாது. தமிழனுடைய பெருமை நாம் அரங்கத்துக்குள் பேசிக் கொண்டிருக்கும். உலகமே வியந்து பார்க்கிறது. இந்த கீழடி நாகரிகம் இப்ப கண்டுபிடித்தார்களே, அது இது நாள் வரை மண்முடி கிடந்தது ஒரு பாதுகாப்பான செயல் என்றே நான் கருதுகிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே கீழடி ஆய்வு செய்திருந்தால் அதை முழுக்க அதுக்கு நூலே எழுதியிருப்பார். அது திராவிட நாகரிகம் என்று. அந்த கீழடி ஆய்வுகள் செய்தி வெளிக்கொண்டு வந்து வைத்த உடனேயே அமர்நாத் அவர் கொண்டாந்து வைக்கிறார், செய்தி சொல்லுகிறார். ஐயா நெடுமாறத்திலும் சொன்னார், அதை மாநாடே நடத்தினும் அது தொடர்பாக. உடனே சு. வெங்கடேசன் என்ற தெலுங்கன் உடனே திராவிட நாகரிகம் என்று எழுதுகிறான். ஒரு அறிக்கை விட்டான், கீழடியிலே உள்ளது திராவிட நாகரிகம் என்று. நான் ஐயா நெடுமாறன் இடத்திலே போய் சொன்னேன், ஐயா சு. வெங்கடேசன் அவருக்கு தெலுங்கன் என்று அவருக்கு தெரியாது. அவர் கோவை ராமகிருஷ்ணன் தெலுங்கன் என்று 3 ஆண்டுக்கு முன்னாடி தான் தெரியும். நான் சொல்லிதான் தெரியும். நான் சொன்னேன், தெரிஞ்சு கொள்ள. இனம் போன்று இனம் அல்லார். வள்ளுவர் சொல்லுவார், இனம் மாறியே இருப்பான், நம்பிடாத. இதைத்தான் பாவேந்தர் சொன்ன, இனம் அல்லடா அவன் பகைவன், இல்ல உட்பகை. நான் சு. வெங்கடேசன் அறிக்கை கொடுத்திருக்கிறான், நீங்கள் மறுப்பு அறிக்கை கொடுங்கள். நீங்கள் கொடுங்கள், கட்சியின் தலைவர். நான் கொடுப்பதை விட நீங்கள் உலகத்தமிழ் பேரமைப்பின் சார்பாக நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னேன். உடனே ஐயா அறிக்கை கொடுத்தார். கீழடி நாகரிகம் திராவிடர் நாகரிகம் அல்ல, அது தமிழர் நாகரிகம் என்று அறிக்கை கொடுத்தார். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பே முந்து சமவெளி நாகரிகமாக தமிழர்களின் ஆற்றங்கரை நாகரிகம் திகழ்ந்தது. தமிழருடைய நாகரிக முன்னேற்றத்திற்கான காரணம் நிறைய உண்டு. ஆனாலும் அந்த ஆற்றங்கரை நாகரிகம் உலகம் முழுக்க பரவியது. நாகரிக முன்னேற்றத்தின் முதல் குடிமக்கள் தமிழ் குடிமக்கள் என்று இன்றைக்கு உலகம் ஒப்புக்கொண்டுள்ளது. எவராலும் மறுக்க முடியாது. ஆக நம்முடைய இந்த தொன்மைகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். ஐயா அருக்கண்ணனார் சொன்னார், இது எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான், இடையிலே இது மறுதளிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. இதையெல்லாம் எடுத்து மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். இதை மீட்டுருவாக்கம் செய்து நம் இளைஞர்களிடத்திலே கொடுக்க வேண்டும். அவர்கள்தான் இதை களம் காண வேண்டும். நாம் மொழியாலும் ஒன்றுபட வேண்டும். இனம், இந்த தமிழினம் ஒன்றுபடவே இல்லை. நம்முடைய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் என்று தமிழில் இருக்கிறது. எத்தனை தமிழ் ஆசிரியருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இளங்கலை வணிகம் படித்தவன். அதன் பிறகுதான் நான் தமிழில நாட்டம் கொண்டு தமிழ் இலக்கியங்களை படித்தேன். இணை எழுத்து கானா சா டானா தானா சொல்லுகிறோமே, காங்கா ஒரு இனம், சாஞா ஒரு இனம், தானா ஒரு இனம், தானா ஒரு இனம். நீங்க எழுதி பாருங்கள், தூவலும் உங்ககிட்ட தாளும் இருந்தால் எழுதி பாருங்கள். அங்கம், தங்கம், சங்கம் என்று எழுதினால் அந்த எழுத்துக்கள் எங்க வரும்? தங்கம் என்று எழுதினால் கா பக்கத்துல நான் வரும், இன்னு வரும். ஊஞ்சல், ஏஞ்சல் எது எழுதினாலும் அந்த சா வரும், இஞ்சி பக்கத்துல சா வரும். மண்டபம், ஆண்டாள், இது போல அந்த இன்டாவதா அந்த டா பக்கத்தில் நா வரும். இது இனமான எழுத்துக்கள். தந்தம், சொந்தம், பந்தம் என்று எழுதினால் நா பக்கத்தில் தா வரும். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய எழுத்துக்கள். இதுக்கு பேர் இணை எழுத்துக்கள் என்று தமிழில் பெயர். நம்முடைய எழுத்து கூட நம்ம தமிழில் எவ்வளவு அறிவார்ந்த நிலையிலே இணை எழுத்துக்கள் என்று வைத்திருக்கிறான். ஆனால் இந்த இனம் ஒன்றுபடவில்லையே. பாவலரர் ஐயாவிடத்திலே போய் ஒருவன் கேட்டான், ஐயா நீங்கள் தமிழனை பெருமை பேசுகிறீர்களே, இந்த இனம் ஏன் ஒன்றுபடவில்லை என்று கேட்டான். ஐயாக்குள்ள வருத்தம். அதையும் அடக்கி கொண்டு சொன்னார், தம்பி காட்டிலே விலங்குகள் எல்லாம், குறிப்பாக மான்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழும், யானைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழும், குதிரைகளும் இன்ன பிற விலங்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழும். அரிமா இருக்கிறது, அரிமா சிங்கம், அது தனித்துதான் இருக்கும். அது எதனோடும் சேராது, தன் இனத்தோடும் சேராது, தனித்தே இருக்கும். தமிழன் ஒருவரும் அரிமா என்றார். புகழ்ச்சிக்காக இல்லை, வைத்தெரிச்சலோடு. நாம் ஒன்றுபடவில்லை.
4 பார்ப்பான் ஒன்னா சேர்ந்தா என்ன செய்வான், 4 தமிழன் ஒன்னா சேர்ந்தா என்ன செய்வான்னு சொல்றேன். பார்ப்பனர் 4 சேர்ந்தால் பகை பூசல் போராமை மற்றும் ஆர்ப்பரிப்பு எதுவுமின்றி அவரின வேருக்குள் நீரை வார்ப்பதெப்படி தமிழினத்தை தூர்ப்பதப்படி என்றெல்லாம் எண்ணுவான். இது பாப்பா பண்ற வேலை. 4 தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்வார்கள்? அந்தோ இவ்வுலகில் அனைவருக்கும் மூத்ததாம் நம் செந்தமிழ் இனத்தில் 4 சேர்ந்திடில் தமக்குள் தாமே குந்துதல் குடைதல் குத்தல் குழி பறித்திடுதல் எல்லாம் சந்தையில் நடப்பது போல் சடுதியில் நடந்து போகும். இவன் ஒருவனை ஒருவன் ஏய்ப்பான், ஒருவனை ஒருவன் மாய்ப்பான், உருவாகி திரளும் போது ஒருவனை ஒருவன் சாய்ப்பான். குருவினை முதுகில் குத்தி மாணவன் குடைந்து பார்ப்பான். எருவென பயனாகின்ற எவராவது ஐயா அருக்கண்ணார் போன்ற சிவகாளிதாசன் போன்ற தொண்டு செய்ய வந்தால் இணைந்தே எதிர்ப்பான். இதுதான் தமிழருடைய பண்பு. அந்த நிலைக்கு தமிழர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார். இவனுக்கு தெரியவில்லை நாம் எப்படி எல்லாம் ஏமாந்து போனோம், யாரால் ஏமாற்றப்பட்டோம். நீதி கட்சியின் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் 86 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாணவரணி அமைப்பாளராக இருந்தேன். 86 வெளியேறினேன். அன்று முதல் இன்று வரைக்கும் ஐயா பாவலரை பெருந்தினாரை சந்தித்த நாள் முதல் இன்று வரைக்கும் தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து நடையிட்டுக் கொண்டிருக்கிறேன், வழுவாமலும் நழுவாமலும். அந்த நீதி கட்சி நான் மேடைகளில் பேசுவது படிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நான் படித்தேன். 1916 நீதி கட்சி தொடங்கப்படுது. 16 37 வரைக்கும் நீதி கட்சி ஒரு தனித்துவத்தோடு இருந்தது. அதுல இருந்த தலைவர்கள் ஒருவர் கூட தமிழர்கள் இல்லை. ஆனால் தொடங்கியதே நடேச முதலியார் என்கிற தமிழர் தான். அவர் பெயர் இன்றைக்கு பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு வருகிறது. அதுல இருந்த தலைவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள். நீதி கட்சி 1920 ஆட்சி அமைக்கிறது. 37 வரைக்கும் நீதி கட்சி ஆளுகிறது. அதுல இருந்த தமிழர் முதல்வர்கள் எல்லோரும் தெலுங்கர்கள். சுப்பராயலு ரெட்டியார் அதுல இருந்த முதல்வர் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பனகல் அரசர் தெலுங்கர், பொப்ளி அரசர் தெலுங்கர், முனுசாமி நாயுடு தெலுங்கர், கூர்ம வெங்கட ரெட்டி தெலுங்கர். 5 பேர் முதல்வராக இருந்தாங்க. ஒருத்தம் கூட தமிழன் இல்ல. பிடிஆர் ராஜன் எவ்வளவு முயற்சி பண்ணார் நீதி கட்சியில் இருந்தவர் அவர் முதல்வராக வேண்டும் என்று, முடியவே இல்லை. டாக்டர் சுப்பராயன் ஒருத்தர் இருந்தார், நீதி கட்சியில் இருந்து வெளியேறி விட்டார். அவர் 1926 30 வரைக்கும் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார், ஒரு தமிழர். ஆனால் நீதி கட்சியில் இல்லை. நீதி கட்சியிலிருந்து வெளியே வந்து தனித்து போட்டியிட்டு சுயாட்சி கட்சியின் உதவியோடு 4 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார். 37 மூட்டை கட்டி விட்டார்கள் நீதி கட்சி. 37 52 வரைக்கும் பேராய கட்சி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதிலும் தமிழர்கள் இருந்தாரா? இல்லை. அதுல யார் முதல்வர்? 4 பேர் முதல்வராக இருந்தார். ராஜாஜி ஒரு தெலுங்கர், தெலுங்கு பார்ப்பனர். டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, இவங்க தான் இருந்தாங்க. 53 ஆந்திரா தனி மாநிலமாக பிரிந்தது. 56க்கு முன்பே பிரிந்து விட்டது. 53க்கு அப்புறம் தான் அவர் நமக்கு விட்டார். அதுவும் நீடிக்கவில்லை. 67க்கு பிறகு மீண்டும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் வந்து விட்டார். ஒரே ஒரு ஆள் தமிழன் போனான், எடப்பாடி பழனிசாமி. அவனும் நாளைக்கு வருவானா இல்லையான்னு தெரியாத நிலையில் இருக்கிறோம். எத்தனை காலம் நாம் ஏமாந்து கிடப்பது என்று தெரியவில்லை. இந்த அடிப்படை தெளிவே இல்லாமல் நாம் திராவிடம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திராவிடர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. திராவிடம் இருக்கிறது, திராவிடர்கள் இருக்கிறார். பாவன நூல்கள் எல்லாம் படிங்க. திராவிடர்கள் எங்கே இருக்கிறார்கள்? காஞ்சி சங்கர மடத்தில் இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான திராவிடர்கள். நான் சொல்லவில்லை, காஞ்சி சங்கரன் எழுதுகிறார். திருஞான சம்பந்தனை திராவிட சிசு என்று எழுதுகிறார், திராவிட குழந்தை என்று எழுதுகிறார். திருஞான சம்பந்தம் பிறப்பால் பார்ப்பனர், அவர் திராவிட குழந்தை என்று எழுதுகிறார். தெய்வத்தின் குரல் தேவ பாஷை என்ற நூலிலே இருக்கும். அது இன்றைக்கும் காஞ்சி மடத்திலே இளைய மடாதிபதி யார்? திராவிட என்ற ஒருவன் தான் இருக்கிறான். அது யாருக்குரிய பெயர்? அது தென்னாட்டில் வாழ்ந்த பார்ப்பனரை குறித்த சொல் திராவிடர். நாம் அல்ல. இங்கு இருக்கிற கட்சிகளும் அமைப்புகளும் திராவிடர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தலைமையகம் காஞ்சிபுரம், அங்கே போங்க. இங்கு இருக்கக்கூடாது. இது தமிழ்நாடு, தமிழர்கள் இருக்கும் நாடு. திராவிடருக்கு இடமில்லை. இந்த புரிதலை நாம் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. சமரசம் என்பதே கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இழந்தது 1 2 அல்ல, ஏராளமாக இழந்திருக்கிறோம். தமிழனுடைய கல்வி ஆரியத்தால் ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழனுடைய அறிவு புராணங்களால் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. தமிழனுடைய செல்வம் புரோகிதத்தால் பிடுங்கப்பட்டு விட்டது. தமிழனுடைய ஒற்றுமை சாதிகளால் பிளவுபடுத்தப்பட்டது. தமிழனுடைய அரசியல் வஞ்சகத்தால் கவரப்பட்டு விட்டது. இழந்து விட்டோம் என்றைக்கும். தமிழனுடைய பண்பு
பகுத்தறிவின் பேரால் பாழாக்கப்பட்டு விட்டது. தமிழனுடைய மண் திராவிடத்தால் கவரப்பட்டு பறிகொடுத்து விட்டோம். இப்படி ஏராளமா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு என்ன? 1,30,069 சதுர கிலோமீட்டர். ஆனால் நாம் இழந்தது இதைவிட ஏராளமான நிலப்பகுதியில் இழந்திருக்கிறோம். இதையெல்லாம் எப்போது நாம் மீட்க போறோம்? இருப்பதை காப்பதா, இழந்ததை மீட்பதா என்ற ஒரு தள்ளாட்டத்தில் நாம் இருக்கிறோம். எதிர்காலம் என்ன ஆக போகிறது? தமிழ்நாடு இப்படியே இருக்குமா, இல்லை தெலுங்கன் கையில் போய்விடுமா என்கிற ஒரு அச்சம். அதற்காகத்தான் இந்த தமிழ் விடுதலை இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறார். நாம் வெவ்வேறு அமைப்புகளில் கூட இருக்கலாம். அடிப்படை என்ன? மொழிதான். மொழி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. மொழிதான் முதன்மையான. இந்த மொழி அதனுடைய அந்த இடத்தில் உட்கார வைத்து விட்டால் இயல்பாக எல்லாம் நடந்துவிடும். அந்த மொழி அதற்குரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திட்டமிட வேண்டும், ஒன்று கூட வேண்டும். சிவகாளிதாசனை அணுகுங்கள், ஒரு நாள் குறிப்பார். அந்த நாளில நாம் ஒன்று கூடி நமக்கு அவர் இப்ப பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறார், முழுமையாக செயல்பட முடியாது. ஐயா அருட்கணனாருக்கு தவறாக நினைக்க வேண்டாம், அகவை முதிர்ந்து விட்டது. தண்டொன்று முதியோரே தமிழ் தொண்டு என்றால் இளமைதனை எய்தீரோ என்ற வகையிலே வந்து விடுவார். செயல்படுத்துவதற்கு இளைஞர் கட்டாயம் தேவை. நானும் 60 கடந்தவன் தான். ஆகவே இளைஞர்கள் இந்த பணிக்கு, திருப்பணிக்கு வர வேண்டும். நம்முடைய மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். வழிபாட்டு இடத்திலே நம்முடைய தமிழை வைக்க வேண்டும். நீதிமன்றத்திலே நம்முடைய தமிழை வைக்க வேண்டும். கல்வியில் தமிழ்நாட்டு கல்வி வர வேண்டும். தமிழிலே படிக்க வேண்டும். மொழி, இனம், அது பாவலருக்கு கடைசியாக சொன்னார். அவர் இறுதி நாளிலே சொன்னது, ஆரியம் திராவிடத்தோடு கைகோர்த்து கொண்டது, இனி திராவிடம் நமக்கு பயன்படாது என்று எச்சரிக்கை விடுத்தார். மறைமலை அடிகள் தொடங்கி பெருஞ்சித்தனார் வரைக்கும் தமிழ் தேசியத்தையும் தனித்தமிழையும் மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு மிக அளவில் போராடினார். மொழி, இனம், நாடு, இந்த 3 நம் உயிர் மூச்சாக எண்ணி நாம் வாழ வேண்டும். என் மொழி, என் இனம், என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதனை எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன். வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன். இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன். பூட்கை என்று சொன்னால் கொள்கை. இந்த கொள்கையிலிருந்து விலக மாட்டேன். என் மொழி தாய்மொழி, அதை விடு தெவர்மொழி ஆயினும் கற்க மாட்டேன், வேறு எவரையும் கைத்தொழ நிற்க மாட்டேன். ஒரு புன்மொழி, புலைமொழி, புதுமொழி எதுவும் புலத்தினில் கால் வைக்க ஒப்ப மாட்டேன். கோடி பொண்ணுக்கும் தமிழ் மனம் விற்க மாட்டேன் என்று சொன்னார் பாவலர். 2 இட்லி வாங்கி கொடுத்தாலே மாறிடும். கோடி பொண்ணுக்கும் தமிழ் மனம் விற்க மாட்டேன் என்று சொன்ன ஆற்றல் சான்ற தமிழ் மறவர்கள் வாழ்ந்த மண் இது. தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நம்பி இந்த மண்ணை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். சாவை தொலைத்தேன், தமிழ் தாய்க்கு வாழ்கின்றேன், ஒன்றினாலே தமிழ் பண்பாடு காத்திடுவேன், நாவை அசைத்தால் ஒரு 400 இலக்கம். மூவேந்தர் பேரர் ஒருவர் நம்மை நம்பிட்டு போனார். மூவேந்தர் பேரர் நாம் பகை முற்றும் தொலைப்பர் என்று சொன்னார். நாம் செஞ்சோமா? எங்கேயுமே தமிழ் இல்லையே. 56 ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது. என்ன ஆனது? அப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த அரசு நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்தால் கிடைக்காது. சென்னையிலே நீங்கள் இப்போ சென்னையில், ஆவடியில், எல்லா பகுதியிலும் போனாலும் இன்றைக்கு எல்லாம் விளம்பர பலகை அத்துணையுமே ஆங்கிலத்தில். ஒரு வெள்ளையன் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்தால் எவனிடம் முகவரி கேட்காமல் தானே கண்டுபிடித்து போய்விடுவான். அந்த அளவுக்கு ஆங்கிலமயமாக. மணக்க வரும் தென்றலில் குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பமுது தமிழகத்தின் தமிழ் தெரிவில் தமிழ்தான் இல்லை என்று புலம்பினான். இந்த தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், பயிற்சி மொழியாக்க வேண்டும், அறமன்ற மொழி. அன்றைக்கே அறமன்ற அவயம் என்று இலக்கியத்தில் நம் சங்க இலக்கியங்கள் இருக்குது, படித்து பார்த்தால் தெரியும். நம்ம இலக்கியத்தை படிக்காதே என்று சொன்னதற்கு இதுதான் காரணம் என்று நினைக்கிறேன். இலக்கியத்துக்குள் நீ புகுந்து படித்தால் எல்லா செய்தியும் உள்ளே இருக்கிறது. வேறு எதையும் நீங்கள் படிக்க வேண்டாம். அவ்வளவு. அதனால்தான் இன்றைக்கு ஜப்பான், சீனா, கொரியா போன்ற நாடுகளில் பிள்ளைகளுக்கு தமிழ் ஒரு பாடமாக தமிழ் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. தமிழ் அறிவியல் என்று தனியாக ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறேன். அவ்வளவு அறிவியல் செய்திகள் தமிழ்ல இருக்கிறது. அதனால்தான் திட்டமிட்டு நம்மை திராவிடர்கள் தமிழ் படிக்காமல் தடுத்து நிறுத்தினார்கள். விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் நம் இளைஞர்களுக்கு எப்போது எடுத்து செல்ல போகிறோம்? தமிழுக்கு இடையூறாக எவன் இருந்தாலும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதுல துணிவோடு இருங்கள். அதில் மாற்ற சமரசம் செய்து கொள்ள கூடாது. இனி இழப்பதற்கு நம்மிடம் எதுவுமே இல்லை. நாம் எல்லாவற்றையுமே இழந்திருக்கிறோம் தோழர்களே. இந்த மொழியிலே கலப்பு ஏற்பட்டு விட்டது.
ஒரு மொழி கலப்பு ஏற்பட்டால் இனச்சிதைவு ஏற்படும். தமிழிலே ஒரு மொழி கலக்கும் போது இன்னொரு மொழி பிறக்கும். ஒரு மொழியிலே மக்கள் பேசுகிற மொழி இன்னொரு மக்களோடு பேசுகிற போது கலப்பு ஏற்படும். அது பெயர் சொல் மட்டும்தான் வரும். வினை சொற்கள் அந்த மொழியிலே கலந்தால் மொழிச்சிதைவு, இனச்சிதைவு ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழிலே பிற மொழி கலக்காமல் இருந்தால், தமிழ் மட்டுமே இருந்திருந்தால், ஆந்திராவிலே உள்ள தெலுங்கனும், கர்நாடகத்திலே உள்ள கன்னடனும், கேரளாவிலே உள்ள மலையாளியும் தமிழர்களாக இருந்திருப்பார்கள். நாம் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருந்திருப்போம். இந்த மொழி கலப்பு ஏற்பட்டதனால் இனச்சிதைவு ஏற்பட்டது. ஆனால் மொழியை பேண வேண்டும் என்று தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார் அடிகளார் அவர். ஒரு முறை ஐயா கிருபானந்த வாரியார் அவர்களிடத்திலே ஒரு அன்பர் போய் ஒரு வேண்டுகோள் வைத்தார். கிருபானந்த வாரியார் மிகப்பெரிய அறிவு கடல். அவருடைய அறிவுக்கு காஞ்சி சங்கரன் கால் தூசுக்காக மாட்டான். அவ்வளவு பெரிய அறிவு கடல். அந்த அன்பர் போய் கிருபானந்த வாரியாரிடத்திலே கேட்டான், ஐயா, நான் புதிதாக ஒரு அங்காடி திறக்கிறேன், பல்பொருள் அங்காடி திறக்கிறேன், அதை நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று. வாரியார், சரி தம்பி, நான் வருகிறேன் என்று சொன்னார். மகிழ்ச்சியோடு போனவன் சட்டென்று திரும்பி வந்தான். திரும்பி வந்து கேட்டான், ஐயா, என்ன தம்பி, நான் தான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன், பிறகு என்ன என்று கேட்டான். இல்லை, நீங்கள் வருவதாக ஒப்புக்கொண்டீர்கள், மகிழ்ச்சி, ஒரு குழப்பம், என்ன என்று கேட்டார். நீங்களோ முருக பக்தர், நானோ சிவபக்தன். நீங்கள் கடை திறப்பு வருகிற அன்றைக்கு நான் என் கடையிலே முருகன் படம் வைக்கட்டுமா அல்லது சிவன் படம் வைக்கட்டுமா அல்லது இரண்டு படத்தையுமே சேர்த்து வைக்கட்டுமா என்று கேட்டான். வாரியார் சொன்னார், தம்பி, உன் கடையில் நீ சிவன் படம் வைப்பாயோ முருகன் படம் வைப்பாயோ அல்லது இரண்டு படத்தையுமே சேர்த்து வைப்பாயோ அது உன் விருப்பம். ஆனால் எக்காரணம் கொண்டும் உன் கடையில இருக்கிற பொருளில் கலப்படம் மட்டும் வைத்து விடாதே என்று சொன்னார். உண்ணுகிற உணவில் கூட கலப்படம் கூடாது என்று எண்ணுகிறவன் தமிழன். உயிர் மூச்சாக உயிர்ப்பாக இருக்கின்ற தமிழிலே கலப்படம் வந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வான்? தமிழை கண்ணா வினா என்று மணிப்பிரவாள நடை என்று எழுதி கொண்டிருந்தார்கள். இப்போது அது தான் அடிகளுக்கு பிறகு அது தடை செய்யப்பட்டது. இன்னும் சிலர் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே ஒரு மகிழ்ச்சி, பெருமையும் கூட. கலந்து பேசினால் ஒரு மகிழ்ச்சி. இதையெல்லாம் சரி கட்ட வேண்டும். அதற்கு ஒரு தமிழ் விடுதலை இயக்கம், நாம் எந்த அமைப்பில் இருந்தாலும் பரவாயில்லை, தமிழ் விடுதலை இயக்கம் அதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது தோழர்களே. அந்த முயற்சியில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு பல்வேறு வேலைகள் இருக்கலாம், பணிகள் இருக்கலாம், அது வேறு. உன் வீட்டில் பக்கத்தில் ஒரு அடி தள்ளி வேலையை போட்டு விட்டால் சும்மா விட, நான் அரசு பணியில் இருக்கிறேன், அது வழக்காகிவிடும், நான் போக மாட்டேன், விட்டு விடுவாயா? அறிவாலை கொண்டு ஓடுகிறாய், எல்லாம் வெட்டுவதற்கும் வீசுவதற்கும் ஒரு அடி மண்ணை கூட கொடுக்க முடியல. பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை களவாண்டு விட்டு போய்விட்டாங்க, கிழிக்கும். மொழியை அப்படித்தான் கபலீகரம் செய்கிறார்கள். சும்மா இருக்கு, எந்த பணி தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள். இதை விட என்ன வேலை நமக்கு இருக்கிறது? இதுதான் நமக்கு முதல் பணி. இதை நாம் செய்ய வேண்டும். தாய்மொழி நாள், இன்றைக்கு தாய்மொழி நாள் என்று சொல்ல வங்க மொழியை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். 1948 டாக்கா பல்கலைக்கழகத்திலே ஜின்னா அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றுகிறார். அவர் உரையாற்றும் போது சொல்ல, பாகிஸ்தானில் ஒரே மொழி ஆட்சி மொழியாக இருக்கும், அது உருது மொழியாகத்தான் இருக்கும் என்று உரையாற்றுகிறார். அந்த மாணவர்கள் கூட்டத்திலே ஒருவன் எழுந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கிறான். முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் மொழி வங்க மொழி, வங்க மொழியிலே தான் நாங்கள் பேசுவோம், எழுதுவோம், எல்லாம் வங்க மொழியிலே தான் நிகழ்வுறும். ஆகவே உருது மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிடுகிறான். அமர்ந்திருந்தவர் எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். பாகிஸ்தானின் தந்தை என்று போற்றப்படுகிற ஜின்னாவையை எதிர்த்து ஒருவன் குரல் கொடுக்கிறானே, யார் என்று அதிர்ந்து போனார்கள். அப்படி குரல் கொடுத்த மாணவன் வேறாரும் அல்ல, பின்னாளிலே வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவன்தான் வங்கதேசத்தின் தந்தையான். அன்றைக்கு உருதுவை வங்காளிகளை எதிர்த்ததால் வங்க நாடு பிறந்தது. இந்தியை திணிக்கும் இந்தியத்தையும் இந்திய தேசியத்தையும் தமிழ் தேசியம் பொது எதிர் என்று சொல்லிக் கொண்டு வருகிற திராவிடத்தையும் இணைந்து என்றைக்கு தமிழர்கள் எதிர்க்கிறார்களோ அன்றைக்கு தான் தமிழ் தேசம் மலரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுல எவருக்கும் நாம் சாமரசம் செய்து கொள்ள கூடாது. ஐயா அவர்கள் கேட்டாரே, இதுக்கு எல்லாம் என்ன விடை? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே விடைதான். எதுவுமே நடக்காது. சட்டியில் இருந்தால்தான் அகப்பியில் வரும். நீங்க என்ன முறையிட்டாலும் நடக்காது. இது தெலுங்கன் ஆட்சி. வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள கூச்சமாக இருக்கிறது சொல்வதற்கு. நான் தமிழ் என்று சொல்லுகிறேன். உன் முதலமைச்சர் யார்? தெலுங்கன். இதுக்கு முன்னால் இருந்தவன் மலையாளிக்காரன். கண்ண வயிற்றெரிச்சலாக பேச முடியாது, சினம் வருகிறது. என்ன செய்வது? இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இறையாண்மை பொருந்திய தமிழ் தேச குடியரசு இந்த மண்ணிலே மலர வேண்டும்.
அப்போதுதான் இதர் எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை ஒரு தீர்வு. இந்த தமிழ் தேசம் மலர்ந்தால்தான் தமிழ் அதற்குரிய இடத்தில் போய் அமரும். அதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். தமிழ் விடுதலை இயக்கத்திலே நம்மை இணைத்துக் கொண்டு அது தொடர்பான பணிகளிலே நாம் செயலாற்ற வேண்டும். நடிகில் பின்னாலே பார்த்தோம், கடந்த கிழமையிலே நடந்த கொடூரங்களை எல்லாம் பார்த்தோம். இவ்வளவு மன வருத்தமாக ஈழ சிக்கல் வருகிற போது ஒருவனாவது வந்தான் அந்த போராட்டத்திற்கு? ஒருவன் கூட வரவில்லை. இவன் சாகட்டும் என்று கூட நினைப்பு வருகிறது. அவ்வளவு பாவலர் சொல்வார், எனக்கென எதுவும் இல்லை இந்த இனங்கட்ட தமிழனின் நிலை தவிர. இவன் தனக்கும் உதவான், தமிழுக்கும் உதவான், தன்னின நன்மை நாட்டுக்கும் உதவான், சென்ற திசையிலே திருப்பும் இல்லாமலே தேம்பியும் திரிவான், எல்லாம் திட்டி விடுவார். பிறகு சொல்வார், இருப்பினும் ஒரு கை பார்த்திடலாம், அவன் இழிவினில் ஒரு துளி தீர்த்திடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்வார். அந்த இழவைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இவனை எப்படியாவது மல்லு கட்டி திருப்பி விடலாம் என்று. ஒரு படித்த இளைஞனையோ படித்த அறிஞனையோ ஒரு வழக்கறிஞரையோ போய் நீங்கள் அரசியலுக்கு வருகிறா என்ற ஒரு ஊடகவியலாளர் செய்தியாளர் கேட்பதில்லை. ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்களா என்று கேட்பதில்லை. ஒரு பொறியாளனை கேட்பதில்லை. ஒரு மருத்துவனை கேட்பதில்லை. அது மெத்த படித்த ஒரு அறிஞர்களை கேட்பதில்லை. திரைப்பட நடிகனை போய் கேட்கலாம், எப்போது நீங்கள் அரசியலுக்கு வருவீர்கள்? இது ஊடகம் செய்கிற பணி. அதன் விளைவு என்ன ஆயிற்று? இன்றைக்கு 40க்கும் மேற்பட்டவர்களை நாம் இழந்திருக்கிறோம். படித்தவன் புலம்புகிறான், படித்தோமே வீணாக, படித்தோமே 4 படம் நடித்தோமா, ஆட்சியை பிடித்தோமா என்று இல்லாமல் வீணாக படித்தோமே. 4 படம் நடிச்சா முதலமைச்சர் ஆயிடலாம். நீ என்ன உள்நூறு படிச்சு என்ன பண்ண முடியும்? அவ்வளவு கேடுகட்ட நிலையிலே இருக்கிறது. கமலஹாசன் அண்மையிலே ஒரு திரைப்பட விழாவிலே பேசுகிறான். அவன் அதற்கு முன்னாலே பேசுகிறான், நீங்கள் கேட்டிருப்பீர்களோ என்ன தெரியவில்லை. அவன் இதற்கு முன்னாலே ஒரு அரங்க நிகழ்விலே பேசுகிறான், எனக்கு பாலச்சந்தர் தான் வாழ்க்கை தந்தார் திரைப்படத்துறையிலே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மலையாளிகள் என்று தமிழ்நாட்டின் சென்னை தலைநகரத்திலே சொல்லுகிறான். இதை நான் தலைநகர் சென்னையிலே சொல்லுவதற்கு எனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை என்று சொன்னான். ஏன் தெரியுமா? அவன் மலையாள பார்ப்பான். அவனுக்கு அண்மையிலே திரைப்பட விழாவிலே, தமிழ்நாட்டில் நடந்த விழாவிலே, தமிழிலிருந்து கிளைத்த மொழி கன்னடம் என்று சொன்னான். கர்நாடகத்தில் பேசியிருந்தால் சொல்லியிருக்க மாட்டான். அங்கே கன்னடத்திலிருந்து தமிழ் பிறந்தது என்று சொல்லியிருப்பான். அவன் இங்கே சொன்னாலும் அப்படி சொன்னான். அவன் ஒன்று பொய் சொல்லவில்லை, உண்மையை சொன்னான். மொழியில் வல்லுநர்கள் எடுத்து என்ற செய்தித்தான் அவன் சொன்னான். அவன் விரும்பி சொல்லவில்லை, அதுதான் உண்மை. கொதித்தெழுந்தார்கள் கன்னடம் எப்படி சொல்லலாம் தமிழிலிருந்து கிளைத்த மொழி கன்னடம் என்று? கன்னடம் தனித்து இயங்கக்கூடிய மொழி, அது தனியாக தான் பிறந்தது, தமிழுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்று. எங்களிடம் இருந்து கிளைத்த மொழி உங்களுக்கே இவ்வளவு சினம் வருகிறது. உங்களில் ஒருவன் எங்களுக்கு தலைவனாகவும் தந்தையாகவும் ஆக்கி வைத்திருக்கிறீர்களே, நாங்கள் எவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? தமிழுக்கே தொடர்பில்லாத மண்ணிலே ஒருவன் தலைவனாகவும் தந்தையாகவும் இருக்கிறான், என்ன வருத்தம் இது? எல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு செயல். நாம் கவனமாக எதிர்காலத்தில், இனி வரும் காலத்தில் நாம் தெளிவு பெறவில்லை என்றால் இருக்கும் அத்தனையும் நாம் இழந்து விடுவோம். இன்றைக்கு தமிழ் தேசிய விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியத்தை இனி எவராது, ஐயா நெடுமாறன் இறந்து போனாலும், தோழர் மணியரசன் மாண்டு போனாலும், அவன் சீமான் போனாலும், என் போன்றோர் போனாலும், தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க இளைஞர்கள் வந்து விட்டார்கள். இனி எவராலும் தமிழ் தேசியத்தை தடுக்க முடியாது. தமிழ் தேசிய வித்துக்கள் விதைக்கப்பட்டு விட்டன, அது முளைத்து முகிழ்த்து வருகின்றது. இனி வருங்காலம் தமிழ் தேசியம்தான். பிற மொழிக்காரர்களை ஓடவிட்டு அடிக்கின்ற நாள் நெருங்கி விட்டது. ஆகவே நாம் எல்லோரும் துணிச்சலோடு, தமிழுக்கு கேடு வந்தால் எதிர்த்து நின்று போராடுங்கள். எவனையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், நமக்கு தெரிந்தவர் வேண்டப்பட்டவர் என்றெல்லாம் கூடாது. மிக தெளிவாக இருக்க வேண்டும். துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்கள். என்ன மிஞ்சி போனால் உயிர், உயிர் நமக்கு மயிர் போன்றது. பார்ப்பான் வேறு, கேலி கூத்தியாக எழுதினான். அவன் எழுதிய நோக்கம் வேறு. அவனுடைய உயிரும் அவனுடைய மயிரும் நம்முடைய உயிரும் சமம் என்று அவன் எழுதி வைத்திருந்தான். ஆனால் நமக்கு உயிர் மயிர் போன்றது என்பதை ஈழத்திலே புலிகள் செய்து காட்டினார்கள். துச்சமாக எண்ணினார்கள் உயிரை. அந்த புலிகள் வழி வந்தவர்கள் நாம் தமிழர்கள். நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போன ஏராளமான செய்திகளை உள்ளீடாக கொண்டு நாம் தமிழர் என்கிற பெருமிதத்தோடு நாம் நடையிடுவோம். இனி வருங்காலம் தமிழ் தேசியத்தை நோக்கி போக வேண்டும். இந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் போது, தமிழை முன்னிறுத்தும் போது எவனாவது குறுக்கே தலையிட்டு தடைக்கல்லாகவோ முட்டுக்கட்டையாகவோ வந்தால் அவனை முறித்து விடுங்கள். கருக்கினார் பிற தேசத்தார் தமிழன்பால் என் நாட்டான்பால் வெறுப்புறும் குற்றம் செய்தால் ஆவால் விரைந்தன்னாளில் முதுகெலும்பை தமிழர்கள் நொறுக்கினார்கள் எனும் செய்தி கேட்டு இன்பத்தில் குதிக்கும் நாள் என்னாலோ அன்றைக்கு தான் தமிழ் தேசத்துக்கு பொன்னால், தமிழுக்கு நன்னாள். நன்றி, வணக்கம்.